ஏங்க முதல்ல போய் உங்க அப்பாவை பார்த்துக்க சொல்லுங்க, அவங்க அப்பாவுக்கு மரியாதை செய்ய சொல்லுங்க. 24ஆம் தேதி அன்று விடியற்காலை என்னுடைய வீட்டிற்குள்ளே அவர் நுழைந்து படுக்கையிலே இருந்த என்னிடம் இதயம் நின்று விடக்கூடியதுமான ஒரு சொல்லையும் அவர் சொன்னார். அதாவது ஸ்டாலின் இன்னும் 3-4 மாதங்களுக்குள் செத்து விடுவார். எந்த தகப்பனாலாவது இந்த போற வார்த்தையை தாங்கிக் கொள்ள முடியும் என்று யாரும் கருத முடியாது. இன்று மதியம் தொலைக்காட்சியில் தலைவர் கலைஞர் அவருடைய பேட்டியை கண்டு மிகுந்த அதிர்ச்சி அடைந்தேன். என் மீது இப்படிப்பட்ட ஒரு அபாண்டத்தை சுமத்துவார் என்று நான் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க முடியாது. ஆனால் அதை அவர் எனக்கு வழங்கிய பிறந்த நாள் வாழ்த்தாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் அவர் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் 24ஆம் தேதி காலையில் தலைவரை சந்தித்து பல நியாயங்களை எடுத்துச் சொன்னேன். தொண்டர்களுடைய குற்றச்சாட்டுகளையும் ஒன்றிய செயலாளருடைய குற்றச்சாட்டையும் எடுத்துக்கொண்டு தலைவரிடத்திலே காண்பித்தேன். அதற்கு கிடைத்த பரிசு என்னை கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்தது. நியாயத்திற்காக தொண்டனுக்காக போராடியதற்காக இப்படிப்பட்ட பரிசு கிடைத்தது. ஆனால் அன்றைய தினம் என்னை விளக்கிய பொழுது பொதுச் செயலாளர் அவர்கள் என்னை விளக்கியதற்கான காரணங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். பல காரணங்களை சொல்லியிருக்கிறார். அந்த காரணத்திலே எல்லாம் இந்த தலைவர் அவர்கள் சொன்ன எந்த பழியும் அதில் இல்லை என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். பொதுச் செயலாளர்களுடைய ஒழுங்கு நடவடிக்கை வந்து முரசொலியிலே இருக்கு, அதையும் பார்த்துங்க. முரசொலியிலே இருக்கு அவர் சொன்ன விளக்கங்கள்.